அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு மே மாதம் 1ஆம் தேதி. இன்னைக்கு உழைப்பாளர்களுடைய தினம், சர்வதேச உழைப்பாளர்களுடைய நாள். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 54 58 வரை உள்ள இறைவசனங்களை இன்னைக்கு சிந்திக்கின்ற பொழுது, இன்னைக்கு இயேசு தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருந்த பொழுது அவர் அவருடைய சொந்த ஊருக்கு போறாரு. அங்கே அவர்களுடைய இயேசுடைய ஞானத்தை சொந்த ஊர்க்காரங்க பார்க்கறாங்க. இவர் ஞானத்தில் முதிர்ச்சி பெற்றவராக இருக்கிறார், இவர் ஆசீர்வாதம் பெற்றவராக இருக்கிறார், போதிக்கின்ற வல்லமை பெற்றவராக இருக்கிறார். இருந்தாலுமே அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவம் யாரிடமே கிடையாது. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு உழைப்பாளர்களுடைய தினத்தை கொண்டாடுகின்ற பொழுது உங்கள் அனைவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய குடும்பத்திலே ஆசீர்வாதம் பெறுக, நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே வெற்றி கிடைப்பதற்காக, உங்களுடைய எதிர்கால கனவுகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு கஷ்டமான குடும்பத்தில் பிறந்து, ஏழை குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய கடின உழைப்பினால் முன்னேறி வந்தவர்கள் ஆயிரமானவர்களை நாம் எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும். அவர்கள் படிக்கின்ற வியர்வை அது ஒரு வேஸ்டான பொருள் கிடையாது, அது ஒரு ஆசீர்வாதம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம பல முயற்சிகளை எடுக்கலாம், ஆனால் அந்த முயற்சிகளுக்கு ஆண்டவர் தான் விடை கொடுக்க வேண்டும். அந்த முயற்சிக்கு ஆண்டவர் தான் வெற்றியை கொடுக்க முடியும். நம்ம வளர்ச்சியில நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, முயற்சி நாம எடுக்கலாம், ஆனால் வெற்றி ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. அன்புக்குரியவர்களே, நாம யுத்தத்திற்காக குதிரையை ஆயத்தம் செய்வது நம்முடைய பணியாக இருந்தாலும் வெற்றி ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. இன்னைக்கு உங்களுடைய உடல் சுகத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், பிறருடைய உடல் சுகத்துக்காக ஜெபிக்க வேண்டும். எத்தனையோ பேர் வேலைக்கு போய் கொண்டிருக்கின்ற பொழுதே விபத்துல அடிபட்டு கஷ்டப்பட்டு இன்றும் மீண்டு எழ முடியாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாம ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு முயற்சியையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும். முயற்சி ஆசீர்வதிக்கின்ற பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பத்திலே குடும்பம் மென்மேலும் வளர்ந்தோங்கும். எனவே அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு இந்த கடினமான வேளையில நாம் பலதரப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. விவசாயிகளுக்காக, மீனவர்களுக்காக, கூலி வேலை செய்பவர்களுக்காக, ஒவ்வொரு நாள் காலையில பார்த்தீங்கன்னா மூட்டை தூக்கி வாழ்க்கையை நடத்துகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைகளை பள்ளியில் படிக்க வைப்பதற்கு வசதி இல்லாதவர்கள் அவங்க கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. உடல் நிலை நலிந்து போயிருந்தாலும் கூட எப்படியாவது தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைத்து முன்னேற்றி கொண்டு வர வேண்டும் என்ற ஆதங்கத்தில் உழைக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும். எத்தனையோ பேர் கணவனால் கைவிடப்பட்டு அவர்கள் வாழ்வை இழந்து தொலைத்து கொண்டிருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்டு உழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பெண்களையும் இறைவன் ஆசீர்வதிப்பதற்காக இன்றைய நாளிலே நாம் ஜெபிப்போம். நம்முடைய உழைப்பை இறைவன் ஆசீர்வதித்து அதன் வழியாக நம்முடைய நாடும் வீடும் நம்மை போற்றுவதற்கு துணை செய்வதற்காக நாம் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, நாம் ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், வசதி இல்லாத குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஆனால் நம்முடைய கடின முயற்சியால் ஒவ்வொரு நாளும் உழைக்கின்ற பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நாள் உங்களுடைய பெயரை சொல்கின்ற விதத்திலே நீங்கள் வாழ்வீர்கள். அதற்காக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த மே மாதம் முதல் தேதியிலே இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பதற்காக நான் ஜெபிக்கிறேன். God bless you. அன்புக்குரியவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா நீங்க தமிழ் பைபிள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேராதரவை எங்களுக்கு கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.